அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா. பரிசுத்த தேவனே, ராஜாதி ராஜாவே, எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. நாம எடுத்து வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதில் 9ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். தீமையை வெறுக்கணுமா, நன்மை என்ன பண்ணுமா, பற்றி கொள்ள வேண்டும். இன்னைக்கு பூமியில நம்ம வாழுகிற இடத்துல தீமைக்கு பஞ்சமே கிடையாது. எங்க திரும்பினாலும் தீமையான காரியங்கள் தான். நியூஸ் பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் தீமையான, நல்ல காரியங்கள் நம்ம காது வருது ரொம்ப மிக மிக குறைவு தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம என்ன பண்ணோம், சில காரியங்களை நாமளும் நம்முடைய குடும்பத்துல என்ன பண்ணோம், ஆண்டவர் அதை வெறுத்து விடு அப்படின்னு சொல்லும் பொழுது, அதை நம்ம வெறுக்கும் பொழுதுதான் நம்முடைய சரீரத்துக்கும் ஆசீர்வாதம், நம்முடைய குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம், நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரியாக சீராக அது அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்ன பண்ணும், வெறுத்து, வெறுக்க வேண்டிய காரியங்கள் நம்மளை ஆண்டவர் எதெல்லாம் வெறுக்க சொல்றாரு. உலகத்தின் காரியங்கள், பாவத்தை அதை என்ன பண்ண வெறுக்க சொல்றாரு, தீமையை வெறுக்க சொல்றாரு. அவன் பொறாமையின் கரிகள், எரிச்சலின் ஆவில, இப்படிப்பட்ட அந்த காரியங்கள் வரும்போது நம்ம அதை வெறுத்து நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம தள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அதை நான் வெறுத்து விடலைன்னா அமலேக்கிரி என்ன பண்ணு, வெறுத்து அது ஒன்றும் இல்லாம அழிச்சு விடணும்னு சொன்னாரு. அவன் என்ன பண்றான், அதை வெறுக்காம அதை அழிக்காம அவன் இஷ்டம்படி விட்டபடினால தேவனுக்கு என்ன பண்ணும், மனம் வேதனையாய் காணப்பட்டது. ஆண்டவர் சொல்லிட்டு அந்த காரியத்தை என்ன பண்ணும், அது வெறுக்கணும். மறுபடியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது நம்ம பிடிச்சிக்கணும். ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் சொன்னாலும் அது நிச்சயமாக நம்ம அதுல ஒரு அற்புதம் இருக்கும், அதுல ஒரு பலன் இருக்கும், அதுல ஒரு நன்மை இருக்கும். ஆமா, சரி. ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை நம்ம போய் அதை நேசிக்க கூடாது. அது என்ன பண்ணும், அமலேக்கரி விட்டணும், பாவத்தை விட்டணும். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்ணும், அடுத்து என்ன சொல்றது, 2வது காரியம், நன்மையை என்ன பண்ணும், பற்றி கொண்டிருங்க. நன்மையான காரியங்கள். ஏன்னா நம்முடைய ராஜாதி ராஜா ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தகப்பனை போல தன் பிள்ளைகளும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் நன்மை செய்தார். அப்ப நன்மை செய்து அவருடைய வேலை, நம்முடைய வேலை. தீமை சரியாடு. இருளின் ஆவி, பிசாசு தான் என்ன பண்ணும், அது தீமையான காரியங்களை யோசிக்க சொல்லும், தீமையான எண்ணங்களை யோசிக்க சொல்லும். நம்ம என்ன பண்ணுவோம், நன்மையான காரியங்கள் நம்முடைய இருதயத்துல, நம்முடைய குடும்பத்துல ஒரு பொக்கிஷமாக நம்ம அது செயல்படும் பொழுது அநேக காரியங்கள், அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய தலைமுறைக்கு நமக்காக தேவன் வைத்திருக்கிறார். அர்த்தருக்கு சொல்றாரு, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? அப்ப நன்மை செஞ்சா, அப்ப நன்மையை பற்றி நமக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளாதபடி நமக்கு வாழ்க்கையில காணப்படுகிற அந்த தீமையான எண்ணங்களை, தீமையான காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், அது நம்ம தான் என்ன பண்ணணும், எடுத்து போடணும். கர்த்தருக்கு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்யும்படி இந்த புதிய நாளில தேவன் விரும்புகிறது. நன்மை நம்ம என்ன, கர்த்தர் நன்மையானதை, சங்கீதம் 85:12, நன்மையானதை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நன்மையான காரியம் நடக்க மாட்டேதே, நான் உண்மையா தான் இருக்கிறேன், நான் உத்தமமா தான் இருக்கிறேன், பரிசுத்தமா தான் இருக்கிறேன், நீதியா இருக்கிறேன், அடுத்தவனை ஏமாத்தல, நான் உண்மையா தான் வாழ்றேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் தீமையான காரியம் செய்யறாங்க, அதுக்கு எனக்கு மட்டும் தான் புறாமப்படுறாங்க அப்படின்னு நீங்க சொல்லி கொண்டு இருக்கடா. நீங்க அதை பார்க்காதீங்க. அதை என்ன பண்ணுங்க, ஒரு ஓரம் வச்சு அதை நீ மனசு வைக்காது. எனக்கு தேவன் நன்மை செய்வார், எனக்கு பலன் உண்டு. நான் அவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பி இருக்கிறேன், நான் அவருக்காக நம்புறேன், பரிசுத்தம் வாழ்றேன். நிச்சயமாக இந்த உலகம் என்னை பார்த்து பகைக்கலாம், ஆனா தேவனை பார்த்து நம்ம ஒருபோது பகைக்க மாட்டாரு. என்னை நேசிக்கிற நல்ல தெய்வம், எனக்கு நன்மை செய்கிறவராக என் குடும்பத்துக்கு உலாவி கொண்டிருக்கிறார், எனக்குன்னு உலாவி கொண்டான்னு கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தேவன் நன்மை செய்யும்படி அவர் உலாவி கொண்டிருக்கிறார். நிச்சயமா உங்களுக்கு செய்வோம். ஜெபம் பண்ணுமா.
பரிசுத்த தேவனே ஆண்டவரே, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். மாயமற்ற அன்பு ஆண்டவரே, சோதர உண்மையான அன்பு ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்தது போல ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா சோதரம் பரிசுத்தத்துக்காக ஆண்டவர் வைராக்கியம் உடையவர்களாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்கிற உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நன்மையை பற்றி கொள்ளாதபடிக்கு போராடுகிற எல்லா அசுத்த கிரிகள் அழிக்கப்படுவதாக அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.